வணக்கம். திருச்செந்தூருக்கு அருகே வீரபாண்டியப்பட்டினத்தில் அமைந்துள்ள ஐயா வைகுண்ட சுவாமியின் அருள்ஞான வனப்பதி ஆடி மாத பால்முறை திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத பால்முறை திருவிழாவின் போதும் சரி, கார்த்திகை மாத திருவிழாவிலும் சரி, ஐயா வைகுண்ட சுவாமியின் அவதார திருநாளான மாசி 20ஆம் தேதியும் சரி, ஐயாவுடைய அருள் ஐயாவுடைய கணக்கர் சொல்லக்கூடிய அந்த நாட்டு நடப்புகள் எல்லாம் ரொம்பவே பிரதி பெற்றது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, நாட்டு நடப்புகளை அப்படி துல்லியமாக கணித்து சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 2026 வரும் நாட்களில், வரும் மாதங்களில் நடக்கவிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப துல்லியமாக ஐயா கணித்து சொல்லியிருக்கிறாங்க. நாட்டு மக்களாகிய நமக்கும் சரி, நாட்டை அரசாட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் நிறைய விஷயங்களை ஐயா கணித்து சொல்லியிருக்கிறாங்க. நாமும் கடைபிடிப்போம். ஆட்சியாளர்களும் கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் தமிழகம் முதன்மை மாநிலமாக நிச்சயம் வரும். வீடியோவை பொறுமையாக கேட்டு பாருங்க, அத்தனையும் அனைவருக்கும் புரியும். மாறுவோம், மாற்றுவோம். மக்கள் எல்லாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் செய்யல, நான் சொல்லல, என்ன என்ன மோசமோ பண்ணி எல்லா கணக்குகளையும் அவனே செய்துட்டு அவனே இல்லைன்னு சொல்லுவான். அதனால என் மக்கள் ஒன்ன உணர்ந்து உனக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பண்டாரத்தை உணருங்க மக்கள். செந்தூர் அடியில இந்த கந்தரை பார்க்க, இந்த பண்டாரத்தை பார்க்க மன்னாதி மன்னனும் செந்தூர் அடிமணிவான். ஆனா செந்தூர்ல சந்தனும் பன்னீரும் மனத்தை இடம்ல, தேர் திருதேர் ஓடி இடம்ல, சாக்கடையும் பழமும் ஜலமும் ஓடுதப்பா. மன்னனும் சரி, இவன் மக்களும் சரி, தேர் வேதிய சரி செய்யுங்கப்பா. திருவடியும் திருமுடியும் கண்டு ஆலயம் கட்டின சோழமன்ன ஆண்டு போய் பார்த்தேன். அந்த நாடு எப்பா நெல்மணிகளும் நெல்குடனுக்கு சொந்தமான விவசாய பூமியும் குறைந்து காஞ்சி பித்த வடிப்பு ஏற்பட்டு கிடக்கப்பா. என் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்பா செந்தூர் கடலில் அணை கட்ட முடியும்னு சொன்ன ஒவ்வொரு இடத்துலையும் அணை போட முடியும். ஆத்துக்குள்ள கோட்டை கட்டி நீரானதை சேமிச்சு வைங்கப்பா. கடங்கான தண்ணி ஆங்காங்க நிலங்களும் விவசாய இடங்களும் பித்த வெடிப்பு ஏற்பட்டு கிடக்கப்பா. மக்கா நீரானதை நீ பாதுகாக்கலன்னு சொன்ன அந்நிய நாட்டுல துப்பாக்கி முனையில நீரானதை நாடு கடத்த பண்ண
கடல்ல இருந்து நல்ல நீர் எடுக்கிறது உத்தியோகமா இல்ல ஆங்காங்கே ஆத்துக்குள்ள கோட்டை கட்டி நல்ல நீர் எடுக்க பழகுங்கப்பா. தண்ணி குடத்துல பிறந்து கொல்லி குடம் வரையும் நீரானது ரொம்ப அவசியம். மக்கா நீங்களானல்ல அதை பாதுகாக்க மறந்தீங்கன்னு சொன்னா ஏமா மக்க குளமே நீங்க ஒரு பாட்டல் நீருக்கும் கோதுமைக்கு இன்னொருத்த கையேந்தக்கூடிய அவளை சொப்பனம் கண்டேன். கடல்லையே கோட்டை போட முடியும், ஆத்துக்குள்ள கோட்டை போட முடியும். என் மக்களும் சரி மண்ணும் சரி ஆத்துலையும் மழை நீரையும் தக்காக்கி வைங்கப்பா. அந்த நீரை மக்களுக்கு விநியோகம் பண்ணுங்கப்பா. போடு குளத்தையும் சரி குட்டையும் சரி மண்ணையும் சரி மழையும் சரி வாங்கினவனும் சரி சிறை செல்ல பண்டாரம் சோப்பனம் கண்டேன். என் மக்களுக்கு பாதிப்பு இருக்கு, வாயில வம்பு இருக்கு. அதனால வாய் மூடி அமைதியா எல்லாத்துக்கும் பொறுத்து இருக்கு. காலம் காலம் வரும்போது பதில் சொல்லு. எல்லாத்துக்கும் ஆத்திரப்பட்டேன்னு சொன்ன என் மக்கள் எல்லாம் முட்டாளாயிருவான். அதனால எல்லா மக்களும் பொறுத்து இருப்பா போடு.